கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ரீமை வந்து நம்ம 2 விதமாக வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி எடுக்கிறது பச்சரிசி இல்லைன்னா சாப்பாடு அரிசி, இந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். நல்லா அது வந்து ஊறி வந்துடும். ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரு வந்து நல்லா க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நான் இந்த இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கரலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அரிசி வந்து சம்டைம்ஸ் வந்து அரைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு விதமான இரிட்டேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிரும். இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அதிலேருந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து வாவோட ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து அதே அமௌண்ட் அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலை எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயிலும் இல்லை அப்படின்னா வந்து கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதுவுமே எடுத்துக்கிற முடியாது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அது வந்து 2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் மார்க் இருக்குது அப்படின்னாலுமே வந்து அதையும் வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பிக்மெண்டேஷன் இல்லைன்னா சன்டன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படி ஸ்கின்ல அப்படின்னாவும் கூட அதையுமே வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாகவும் மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் வந்து இந்த க்ரீம் வந்து கொடுக்கும். இப்போ இந்த க்ரீமோட லைஃப் டைம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 4 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து க்ரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன். இப்போ இதே க்ரீமை வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மார்னிங் நீங்கள் வந்து எந்திரிச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டே வந்து 2 விதமாக இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதில் வந்து ஒன்று வந்து க்ரீம் டைப்பில் நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீதி ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த க்ரீமை வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஊற்றிட்டு உங்கள் ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அப்படியே விடும்போது அது நல்லா ஐஸ் கட்டி மாதிரி நல்லா கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பேக்காகவும் இருக்கும். நீங்கள் க்ரீம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குதோ அதே அளவுக்கு வந்து இந்த ஐஸ் க்யூப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போதுமே கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது ஒர்க் போடுறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா
வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வந்த உடனே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் க்யூப்பை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல உள்ள அந்த டஸ்ட்டு இதுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியும் கொடுத்துரும். அதே நேரத்தில் உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த மார்க் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸையும் வந்து கிளியராக மாற்றி கொடுக்கும். பிம்பிள்ஸையுமே வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா ஈவனாக மாற்றிக்கிறோம். இப்போ இந்த ஐஸ் க்யூபை வந்து என்னோடய கையில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.